நம்மளுக்கு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுனாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறாது. ஸோ இதில் தான் வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினுக்குள்ள வந்து ஃபியூல் வந்து போகலை அப்படின்னா பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சோக் போட்டு ஓட்டினீங்கன்னா எந்த மாதிரி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி ஆகும். இன்னொரு ஸ்க்ரூ சைடில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டுவோம். வந்து பெட்ரோல் ஆன் பண்ணியே நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் ஒழுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட் மட்டும் தேஞ்சிரும். டைட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டர் க்ளீனிங் வீடியோ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கார்பரேட்டர் க்ளீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அது எப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு அப்படியே வந்து நான் க்ளீன் பண்ணி போடுறேன். ஸோ நம்மளுக்கு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுனாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறாது. க்ளீனிங் வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இன்ஜின்குள்ளே போகிறதுக்காக தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது. ஸோ நான் கழட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து ஓட்டாமல் நிறுத்திட்டாங்க. உள்ளே வந்து எல்லாமே வேப்பர் ஆகி ட்ரை ஆகிடுச்சு, டஸ்ட் மாதிரி ஆகி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ரீசன் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இது ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வழியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து இன்ஜினுக்குள்ளார வந்து இந்த ஸ்க்ரூ வழியாக தான் போகும். ஸோ அதை கழட்டி காட்டுற பாருங்க. சின்ன ஹோல்ஸ் மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒயர் கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மட்டும்தான் உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினுக்குள்ள வந்து ஃபியூல் வந்து போகலை அப்படின்னா பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சோக் போட்டு ஓட்டினீங்கன்னா எந்த மாதிரி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி ஆகும். ஸோ எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா போகும், அதிகமாக கொடுக்கும்போது பைக் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஹோல்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து உள்ளே வந்து அப்படியே போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்க்ரூ சைடில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டுவோம். அது வந்து ஹோல்ஸ் பெருசாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹோல்ஸ் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் இதிலே அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஃபியூல் உள்ளே இன்டேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த 2 பட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா இது ஓப்பன் ஆயிரும்.
ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் உள்ளே வரும். ஸோ ஃபியூல் நம்ம இது போய் மேலே போக போக இது போய் க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பரேட்டரில் வந்து பெட்ரோல் ஆன் பண்ணியே நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கார்பரேட்டரில் வந்து பெட்ரோல் ஒழுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட் மட்டும் தேஞ்சிரும். ஸோ தேஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டரில் நம்பிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் ஸோ அதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டஸ்ட்னால கூட நம்மளுக்கு போய் அடைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணணும். கரெக்டாக வந்து அதில் உட்கார வச்சுட்டு இந்த பின்னை வந்து ஜஸ்ட் லாக் பண்ணால் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இது லாக் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் வராது. கார்பரேட்டர் க்ளீனிங் அப்படிங்கிறது அவ்வளோதான். இது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பரேட்டர் வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு. இதில் வந்து டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இந்த பாட்டம் பார்ட்டில். ஸோ இதுலேயும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுற பெட்ரோலை வந்து வெளியில் ஊற்றிட்டு துரும் எதுவும் மண்ணு மாதிரி கிடக்குதோ இதே மாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு கார்பரேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ராட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். இந்த பார்ட்டை தான் நம்ம த்ராட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இது எவ்வளோ ரேஷியோவில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ ரேஷியோவில் வந்து ஏர் இந்தலேருந்து ஏர் போகும். கீழே உள்ளே இருந்து அந்த சின்ன டியூப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சின்ன டியூப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து கார்பரேட்டர்லேருந்து வரும். ஸோ ஏர் வந்து ஃபோர்ஸாக போகும்போது அது தள்ளிட்டு அப்படியே போயிடும். ஸோ அப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அப்படியே மாட்டுவோம். நம்ம வந்து டூ ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பைக் நின்றுச்சு அப்படின்னாவே வந்து அவன் வந்து ஸ்பார்க் பிளக்கை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுறணும் ஒரு வாட்டி. ஸோ ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டு ஸோ இந்த கார்பரேட்டரில் வந்து நம்ம ஸ்க்ரூ சொன்னி அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுவுமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி போட்டு மாட்டி விட்டு ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அப்படி தள்ளி ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏர் ஃபில்டரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும் போல். ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழவி கூடு வச்சுருந்துச்சுங்க. 2 ஹோல்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அடைச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். இன்னொரு ஹோல்ஸில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாஸ்டில் உள்ள மஃப்ளரையும் கழட்டணும். ஸோ மஃப்ளர்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழவி கூடு வச்சுருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டலாம். நம்ம உள்ள த்ராட்டில் பொசிஷன் பார்த்துருப்போம். லைட்டாக அதிகமாக ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக ஐடியல் ஆர்பிஎம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஃபியூயல் ரேஷியோ வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக அப்படியே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டே வரேன். டைட் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஐடியல் ஆர்பிஎம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ரேஷியோ வந்து கரெக்டான ரேஷியோவில் போகும். ஸோ த்ராட்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக தான் இது பண்ணுறது. மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து அதை கிளியரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், லைட்டாக தட்டி விட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட்டில் வந்து மப்ளரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழவி வந்து கூடு வச்சிருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணோம். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் ஃபில்டரில் வந்து அந்த இன்லெட் ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2 ஹோல்ஸு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழவி வந்து கூடு வச்சிருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக மாட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்பார்க் ப்ளக்கில் பவர் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது.